ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வேப்பேரி கிளம்புறோம் டிக்குவுக்கு செகண்ட் வேக்சினேஷன் போடுறதுக்காக. எல்லா வருஷமும் கரெக்டாக அந்த டைமுக்கு போடணும். ஸோ இந்த வாட்டி நாங்கள் காரில் போகல, ஏன்னா போன வாட்டி காரில் போய் அவள் என்னென்னமோ பண்ணி வச்சுட்டா, வாமிட் பண்ணி. இந்த வாட்டி அதனால் நாங்கள் ஆட்டோவில் தான் கிளம்புறோம். காரில் போகும்போது விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் அவளுக்கு வாமிட் நிற்கவே இல்லை. ஆனால் ஆட்டோவில் போகும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை அவளுக்கு. பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்கா வெள்ளன்னு. இந்த மாதிரி பெட்ஸை நீங்கள் காரில் கூட்டிகிட்டு போகும்போது வாமிட் பண்ணாமல் இருக்க உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று மெடிக்கல் ஷாப்பில் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதை வாங்கி நாக்கில் ஒட்ட சொன்னாங்க. ஆனால் இவளை எப்படியோ ட்ரை பண்ணி ஒட்ட வச்சுட்டோம், ஆனால் இருந்துமே அவள் வாமிட் பண்ணாள். ஆட்டோவில் போகும்போது பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக வெளில பார்த்துட்டு போகிறான்னு. அவளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அந்த வாமிட்டிங் சென்சேஷன் கூட அவளுக்கு வரலை. ஏசி தான் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி காரில் நாங்கள் ஏசி கூட போடாமல் பார்த்தோம், பட் எதுவுமே ஒர்க் ஆகலை எங்களுக்கு. நாங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது இவளை அவ்வளோ கூட்டிகிட்டு போக மாட்டோம். ஸோ இந்த வாட்டி இவங்க 3 பேரும் என்னை எங்கடா கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் பயமும் இருக்குது அவளுக்கு. ஸோ இப்போ அந்த டென்ஷனில் தான் இருக்கா. இருந்துமே வெளில பார்த்து அவள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறா. அந்த ஆட்டோ டிரைவருக்கு வேறு லைட்டாக பயமாக இருந்துச்சு, ஏன்னா இவன் வேண்டாத வேலை எதாவது பண்ணி வச்சிட்டானா அவர் தான் வாஷ் பண்ணணும், இல்லைனா நாங்கள் அதிகமாக காசு கொடுக்கணும். அதனால இவளோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனே நான் பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா வாமிட் வர்றதா இருந்தால் அதுதான் நாங்கள் பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டோம் அந்த எண்ட்லேயே. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவளை வெளில இறக்கி ஒரு வாக்கிங்லாம் கூப்பிட்டு போயாச்சு, ஏன்னா அவளுக்கு வாமிட் பண்ணுறதா இருந்தால் அங்கே வாமிட் பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஆனால் வெளில இறங்குனனாலையா தெரியல அவளுக்கு எதுவுமே வரல. ஆனால் ஆட்டோவில் ஏறினா மட்டும் வாமிட் வர மாதிரியே பயமுறுத்துவா எங்களை. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், வரலையே, ஒன்றுமே வரலையே. அந்த டிரைவரோட பயத்தை போக்குறதுக்காக ஒரு 2 நிமிஷம் வெளியே சுற்றிட்டு இருந்தோம். ஸோ ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டோம் கைஸ். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் தான் ட்ராவல் இருக்குது. அங்கே போனால் இவன் இன்ஜெக்ஷன் போட்டுப்பாளா இல்லை பயந்து ஓடுவாளான்னு பார்க்கலாம். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. டிக்கெட்டா எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் பாரு டிக்கெட் உனக்கு. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. இதை பார்க்க அப்படியே சென்னை சென்ட்ரல் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் தான் இது. ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னா வேப்பேரியில் இருக்குது. இது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இங்கே எல்லாமே ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, நாங்கள் வந்து மெடிசன் எல்லாத்துக்குமே பே பண்ணிட்டு தான் போட்டோம். இங்கே வந்து உங்கள் பெட்டுக்கு ஆல்ரெடி நீங்கள் வேக்சினேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேக்சினேஷன் கார்டு மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் எவ்வளோ டோஸ் போட்டிருக்கீங்க, எத்தனை வாட்டி போட்டிருக்கீங்க நான் அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வேக்சினேஷன் கார்டு மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. இதுதான் டிக்குவோட பேக். இதில் அவளோட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அவளுக்கு. நான் வந்து ஏர்லியராக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கூப்பையில் கூட்டிகிட்டு போகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய வீடியோஸ் பார்க்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த பேக்கில் தான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ எனக்கு வந்து அந்த டைம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மட்டும்தான் டாக்டர்கிட்ட வாங்குறதா இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே என்கிட்ட இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வர டாக்ஸை எல்லாமே மிரட்டி விட்டுட்டு இருந்தா, ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் போச்சு இது ஒரு பயந்தாங்கொழின்னு. ஆக்சுவலி இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா வெளியில் பார்க்க சூப்பராக இருந்துச்சு, ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மருந்து ஸ்மெல் பயங்கரமாக இருந்தது. ப்ளஸ் நிறைய பேருக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை இங்கே கீழே. இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ஸ்க்கு ஆப்ரேஷன் தியேட்டர், கிளினிக்கல் பேத்தாலஜி லேப்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்க. ஏன்னா ஹியூமன்ஸ் மாதிரியே இவங்களுக்கும் அதே லெவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களேன்னும் போதே எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. சில பேருக்கு பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதெல்லாம் அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான், அவங்களோட இஷ்டம் தான். ஆனால் இந்த மாதிரி அவங்களுக்கும் கேட்க 4 பேர் இருக்காங்க, ப்ளூ கிராஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னும் போது நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். எனக்கு பர்சனலி அப்படி தான், ஏன்னா மனுஷங்களுக்காக லா இருக்குது, இவங்களுக்காக ப்ளூ கிராஸ் இருக்குல்ல.
அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே சுற்றி 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 எனக்கு பயங்கரமாக பசிச்சுது வேறு. ஏன்னா நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. ஸோ எதுவுமே சாப்பிடல. ஸோ நான் அந்த பசியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நான் தண்ணி குடிச்சு ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்களா, நம்மளுக்கு போடுற மாதிரியே இவங்களுக்கும் ஒரு சார்ட் போட்டு வச்சுருக்காங்க. எக்ஸ்ரே, எண்டோஸ்கோபி, அல்ட்ராசவுண்ட், சைட்டாலஜி, இசிஜி, பிளட் கேஸ் அனாலிசிஸ், டயாலிசிஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஃபார்ம் வாங்கியாச்சு கைஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேக்சினேஷன் போட தான் போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மருந்து வாங்கணும். மருந்து வாங்கிட்டு தான் நம்ம வந்து வேக்சினேஷன் போட முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா பொமேரியன், லேப், ஷெப்பர்ட், அப்புறம் பீகிள் மாதிரி நிறைய ப்ரீட் இருந்தது. இவளுக்கு காலு கை தானாக ஆடிட்டுருக்கு. பயத்தில் என்ன பண்ணணும்னே தெரியல. இங்கே ஒரு குட்டியான ஒரு டாக் வந்துச்சு. ஆனால் அதையும் டிக்கு ரொம்ப மிரட்டிடுச்சு. எங்களுக்கு 13th டோக்கன் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க செக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன மருந்து வாங்கணும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம போய் மருந்து வாங்கிட்டு வரணும். எதை வேணாலும் பூசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம். ஆனா உள்ள இருக்கிறத மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள. பயத்தில் டிக்கு கண்ணில் இருந்தெல்லாம் தண்ணி வருது கைஸ். எல்லாரும் போகிறாங்க வராங்க, எங்களை மட்டும் கூப்பிடவே இல்லை. எப்படா கூப்பிடுவாங்கன்னு டயர்ட் ஆகிடுச்சு கைஸ். இது பார்த்திங்கன்னா வேக்சினேஷனுக்கும் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்க்கும் ஆல் ஓவர் சேர்த்து 1000 rupees ஆச்சு. லாஸ்ட் எங்களை கூப்பிட்டாங்க கைஸ். அவளுக்கு முன்னாடி நாள் ஃபீவர் இருந்ததுனால அவர் டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க. மற்றபடி எல்லாமே ஃபிட்டாக தான் இருந்தாள். ஸோ முதல்ல டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க கைஸ். அதுக்கப்புறம் மருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ வாங்கிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க அவளுக்கு. வேணாம் வேணாம், வலிக்குது, அழுதுருவேன் அழுதுருவேன். டிக்கோக்கு வேக்சினேஷன் போட்டு முடிச்சாச்சு கைஸ். வெளில வந்துட்டு பாருங்கள், பரவாயில்ல ஆக்டிவாக தான் நிற்கிறா. அவள் எந்த டிஸ்டர்பன்ஸஸும் பண்ணலை. இன்ஜெக்ஷன் போடும்போது கூட இன்ஃபேக்ட் அவள் அழுவே இல்லை. அவள் இதுக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணுவா. ஸோ இன்ஜெக்ஷன்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் கிளம்புறோம் கைஸ். ஆனால் உள்ளேயே ரொம்ப பெரிய ரோடு இருக்குது. ஸோ ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் இங்கேருந்து போகும்போது கூட ஆட்டோவில் தான் போகிறோம் கைஸ். வேறு எதுவுமே இவளுக்கு செட் ஆக மாட்டேங்குது, வாமிட் பண்ணிடுறா.
ஆட்டோ மட்டும் இவளுக்கு சூப்பராக இருக்குது. என்னன்னே தெரியல, அவளுக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் கூட வரல. ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you in the next video. Bye bye.